இப்போ மகாலட்சுமி வழிபாடுனா மகாலட்சுமியினுடைய பிம்பத்தையோ மகாலட்சுமியினுடைய விக்கிரகத்தையோ வைத்து வழிபடுவது நம் இயல்பாகி விட்டது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை, இப்போ இருக்கு. ஆனால் அவர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையுமே மகாலட்சுமியாக பாவித்து அந்த பொருளையே அர்ச்சிப்பார்கள். ஒரு தங்க நாணயம் இருக்குன்னா அந்த தங்க நாணயத்தை ஒரு சிகப்பு துணியில பச்சை அரிசி நிரப்பி அதன் மேல் தங்க பிஸ்கெட், தங்க நாணயங்கள், வைர நகைகள் இதை எல்லாற்றையும் வைத்து அதை மகாலட்சுமியாக உருவகப்படுத்தி அதற்கு மலர்களால் அர்ச்சித்து அதற்கு பல வகையான இனிப்பு பதார்த்தங்களை வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அவர்கள் வழிபடுவது வழக்கம். அந்த சமூகத்திடம் எனக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் நிறைய சுக்கிரகாரகத்தை பற்றி பேசி வருகிறேன். ஓகேவா? ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு படத்தை வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதில் கிடைக்கக்கூடிய பலனை விட, ஒரு பஞ்சலோக விக்கிரகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட ஒரு தங்கத்தை தங்கத்தால் ஈர்ப்பதினால் சிறந்த பலன் கிடைக்கும். நீங்க தங்கத்தை பெறுவதற்கு தானே மகாலட்சுமியை வழிபடுறீங்க, பணத்தை பெறுவதற்கு தானே மகாலட்சுமியை வழிபடுறீங்க. அப்போ அதே பொருளையே அந்த தங்கமும் பணமும் அவளுடைய அம்சமாகத்தானே நம்ம கருதுகிறோம். அதில் தான் அவள் இருக்கிறாள் என்பதை ஸ்ரீ சூக்தம் சொல்கிறது. அதை அவர்கள் அந்த பொருளாகவே வைத்து அதில் அவளுடைய உருவகம் இருக்கிறது என்பதை நம்பி அவர்கள் வழிபடுகிறார்கள்.